எப்போவாவது பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம டிசர்விங்கே இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இப்போ நீங்க ட்ரீம் கம்பெனில பிளேஸ் ஆயிட்டீங்க, நல்ல ஆஃபர்ல உங்க மேனேஜர்லாம் நீங்க இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் உங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. ஆனா நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணாம அந்த இன்டர்வியூ வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியல, ஐ எம் நாட் குட் எனஃப், அவர் வந்து தெரியாம எடுத்துட்டாரு, என்னைக்கா இருந்தாலும் இது வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறீங்களா? இதுக்கு பேர் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். அதாவது நம்ம எபிலிட்டி காரணமா நமக்கு கிடைச்ச சக்சஸை லக்குனோ டைமிங்னோ இல்லை இன்னொருத்தரோட அறியாமையில் அவங்க பண்ண தப்புனா நமக்கு கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து இப்போ டாப் டயர் காலேஜுக்கு புதுசாக போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு நல்ல ஆஃபரில் வந்து வேலை கிடைச்சதுன்னா, இல்லை திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா, இல்லை பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா, இவ்வளோ ஏன் ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஆக்டர் கூட ஒவ்வொரு முறை நடிக்கும் போது இன்னைக்கு வந்து நம்ம மாட்டிப்போம், இங்கே நமக்கு நடிக்க தெரியல, இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுவார். ஆனால் உண்மை என்னன்னா, இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அது கேப்பபிள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால உங்கள் செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உண்மையிலே கேப்பபிள்னு நம்புங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க சக்சஸ்க்கு நீங்க டிசர்விங் தான்.